அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீடியார். பொதுவாக எல்லா மனிதர்களுமே நினச்ச உடனே கடன் வாங்கிடுறாங்க. ஸோ கடன் வாங்கும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட அமைப்புப்படி ஜாதகப்படி கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ரியாலிட்டியாக பார்க்கும்போது பணம் விஷயத்தில் யார் கடன் வாங்கலான்னா, நிரந்தரமான வருமானம் வரக்கூடியவர்கள் கடன் வாங்கலாம். அப்போ அவங்க மாதம் மாதம் அதுக்கான இஎம்ஐ கட்ட முடியும், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும், கடனை கேபிட்டல் அமௌண்ட்டை கட்டி முடிக்க முடியும். ஸோ ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு தனியார் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் இருக்கிறவங்க, அல்லது நல்ல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் வாங்கலாம். ஸோ புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறவங்க, கம்பெனியில் எப்படி டர்ன் ஓவர் ஆகுனே தெரியாமல் இருக்கிறவங்க கடன் வாங்கும் பொழுது சிக்கலில் போய் மாட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அது ஜோதிட ரீதியாக 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன் வாங்குகிற பாவம், 11ஆம் பாவங்கிறது கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய பாவம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரியாலிட்டியான விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கே போகணும். நிறைய பேர் அதை கவனிக்காதனால கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை எப்படி நீங்கள் தீர்க்கமாக முடிவு எடுக்கிறது, கடன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற விஷயத்தை பணவளக்கலை பயிற்சியில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பயிற்சி வகுப்பு நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.